த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கடந்த 2008ஆம் ஆண்டு இந்தியாவையே உலுக்குச்சு அந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த அந்த வெடிகுண்டு சம்பவம் அப்படின்றது இந்தியாவில் மீண்டும் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிக்குதோ அப்படின்ற அச்சத்தை ஒவ்வொரு இந்தியர்கள் மனசுலையும் ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இது சம்பந்தமான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரையும் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் விடுவிச்சிருக்கு. அதிர்ச்சியா இருக்குல்ல? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். கடந்த 2008 செப்டம்பர் 29ஆம் தேதி இந்த நாளை இந்தியர்கள் அவ்வளவா யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த அன்னைக்கு தான் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்துக்கு உட்பட்ட மலேகான் அப்படின்ற நகரத்துல மசூதி அருகில ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிகுண்டு அப்படின்றது வெடிக்குது. அது புனித ரமலான் மாதம் அப்படின்றதுனால ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகைக்காக வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அந்த மசூதி பக்கத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு மோட்டார் வாகனத்துல இருந்து ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டு அப்படின்றது வெடிக்குது. இதுல 6 பேர் உயிரிழந்து போறாங்க, நூற்றுக்கணக்கானவங்க படுகாயம் அடைகிறாங்க. இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை இந்த விவகாரம் ஏற்படுத்தி இருந்த நிலையில மகாராஷ்டிரா காவல்துறையினருக்கு கீழே செயல்படக்கூடிய தீவிரவாத தடுப்பு பிரிவினர்கிட்ட இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை அப்படின்றது ஒப்படைக்கப்படுது. உடனடியா அவங்க விசாரணையில இறங்குறாங்க. அவங்க இறங்கின உடனேயே கண்டுபிடிச்ச ஒரு ஆள் பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பிரக்யா சிங் தாக்கூர். ஏன்னா அந்த குண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தின அந்த மோட்டார் வாகனம் அப்படின்றது பிரக்யா சிங் தாக்கூர்து அப்படின்றத கண்டறியறாங்க. அதுக்கப்புறமான விசாரணையில அடுத்தடுத்து நிறைய பேர் சிக்கிறாங்க. அதுலதான் ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா இந்திய ராணுவத்துல பணிபுரிந்த மூத்த அதிகாரிகள் இந்த சதி திட்டத்துக்கு பின்னால இருந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா லெப்டினன்ட் கர்னலா இருந்த பிரசாத் புரோஹித், மேஜர் ரமேஷ் உபாத்யாயா, அஜய் ரிஹாரிகர், சுதாகர் திவேதி, சுதாகர் சதுர்வேதி, சமீர் குல்கர்னி அப்படின்ற 7 பேர் மிக முக்கியமான குற்றம் சாட்டப்பட்ட நபர்களா கொண்டு வரப்படுறாங்க. இதுல இடையில சில பேர் விசாரணை வளையத்துக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் அவங்களை விடுவிக்குது. விசாரணையில் இருக்கும் போதே சிலர் உயிரிழந்துடுறாங்க அப்படின்னு நடந்துகிட்டே இருந்தது. இதுல ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, இந்த சிறப்பு படையினரை வழிநடத்தி சென்றுட்டு இருந்த அதோடைய தலைவர் 2008ஆம் ஆண்டு மும்பையில நடந்த தீவிரவாத தாக்குதல்ல கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணை சற்று தோய்ந்து போகும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அவருக்கு கீழே இருந்த அவருடைய சபார்டினேட்ஸ் இந்த வழக்கை விடாம துரத்துறாங்க. உடனடியா பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்டோருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யப்படுது. வழக்கு விசாரணை ரொம்ப தீவிரமா நடந்துட்டு வந்த சூழல்ல கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த வழக்கு விசாரணை அப்படின்றது என்ஐஏன்னு சொல்லப்படக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பு கிட்ட ஒப்படைக்கப்படுது. அதுக்கப்புறமா மீண்டும் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆரம்பத்திலிருந்து இந்த வழக்கை நடத்த தொடங்குறாங்க. அடுத்த சில ஆண்டுகள்லயே என்ஐஏ ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. அதுவும் நீதிமன்றத்திலேயே. என்னன்னு, பாஜகவை சேர்ந்த பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட 3 பேருக்கு இந்த குற்ற பின்னணியில எந்த தொடர்பும் இல்லை, அவங்கள வழக்குல இருந்து விடுவிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா தேசிய புலனாய்வு விசாரணை நீதிமன்றம் அதை ஏற்க மறுக்கிறாங்க. அவங்கள தொடர்ச்சியா விசாரணைக்கு உட்படுத்தணும்னு உத்தரவு வரதை அடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டுல இருந்து இந்த வழக்கு விசாரணை அப்படின்றது தொடர்ச்சியா நடைபெறுது. அதுக்கு முன்னாடியே பிரக்யா சிங் தாக்கூர் அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல ஜாமீன் கேட்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் ஜாமீன் கொடுத்துட்றாங்க. அப்படி சிறையிலிருந்து வெளிவந்தவங்க தான் அடுத்ததா மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு மக்களவை உறுப்பினராகவும் ஆகிறாங்க. அப்படி நாடாளுமன்ற உறுப்பினரா ஆனதுக்கு அப்புறமா நாடாளுமன்றம் வருவாங்க, பேசுவாங்க, விமர்சனம் செய்வாங்க, பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா விசாரணைக்கு வாங்க அப்படின்னு கோர்ட் அழைச்சாங்கன்னா உடனே வீல் சேர்ல உட்காந்துட்டு இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை என்னால வர முடியாது அப்படின்னு தட்டி கழிப்பாங்க. அப்படி இருந்தும் கூட 2018 இருந்து இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியா நடைபெற்று வந்த நிலையில கடந்த ஏப்ரல் மாதம் இந்த வழக்கின் தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாம ஒத்திவைக்கப்பட்டது. அதுவும் சும்மா ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட 323 சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில 11,000 ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. 400க்கும் அதிகமான பொருட்கள் ஆதாரங்களா கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமும் அரசு தரப்புல இருந்து 1300 பக்கங்களை கொண்ட எழுத்துப்பூர்வமான வாதங்களும் சமர்ப்பிக்கப்பட்டது. இதை அத்தனையும் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாம ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் 31/7/2025 அன்னைக்கு மும்பையில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. என்னன்னு, குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 7 பேரையும் நாங்க வழக்குல இருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அந்த பைக் இருக்குல்ல, அந்த பைக் பிரக்யா சிங் தாக்கூர்து தான் அப்படின்னு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிக்க தவறிட்டாங்க அரசு தரப்பு. ஒண்ணு. அதே மாதிரி
ராணுவ அதிகாரிகள் இந்த விஷயத்துல நேரடியா சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆர்டிஎக்ஸ் வெடிபொருட்களை அவங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் நிரூபிக்க தவறிட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சதி திட்டத்தை போட்டாங்க அப்படின்றதையும் சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்க முடியல. அதனாலதான் இவங்க அத்தனை பேரையும் வழக்குல இருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கிட்டத்தட்ட 323 சாட்சி, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள், சப்மிட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்டுகள், எழுத்துப்பூர்வமான வாதங்கள், இதுல ஒண்ணுல கூட இவங்க 7 பேருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு கூட நிரூபிக்கப்படல அப்படின்ற முடிவுக்கு தான் நீதிமன்றம் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்புல கடைசியா சில வார்த்தைகளை நீதிபதியை பயன்படுத்தி இருக்கிறாரு. என்னன்னு, தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, எந்த மதமும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரிதான். ஆனா அந்த வெடிப்பொருளை அவங்க கொண்டு வந்து வச்சது யாரு? அந்த மோட்டார் பைக்கை அங்க கொண்டு வந்து வச்சது யாரு? ஏன் அந்த 6 பேர் செத்து போனாங்க? ஏன் 100 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சு இப்பவும் அந்த துயரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட இவ்வளவு பெரிய மோசமான தாக்குதலை மேற்கொண்டது யாரு? இப்படின்னு ஏராளமான கேள்விகள் எழுது. இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்குதுன்னு தெரியல. சரிங்க, பதில் எல்லாம் விடுங்க. அந்த 6 பேர் உயிரிழந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்னங்க நீதி? அதையும் இந்த நீதிபதி தனது தீர்ப்புல சொல்லியிருக்கிறாரு. உயிரிழந்தாங்கல்ல 6 பேரு, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தலா 2 லட்சம் ரூபாயை நிவாரணமா அரசு கொடுக்கணும் அப்படின்றது உத்தரவா போட்டிருக்கிறாங்க. காயமடைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தலா 50,000 ரூபாயை இழப்பீடா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய தொகையும் சொல்லியிருக்கிறாரு. விஷச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு கூட 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற நாடுங்க இது. இதுல உயிரிழந்தவங்களுக்கு இதுதான் நீதியா அப்படின்ற கேள்வி எழுது. இதுல நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நம்ம யாருமே விமர்சிக்கல. நம்ம கேட்கிறது என்னது, அவங்க குற்றமற்றவங்க, அவங்கள விடுதலை செய்றீங்க சரி, ஆனா இந்த தவறை செய்தது யாரு? இதுல என்னன்னா, இதுக்கு எதிராக இனி ஹைகோர்ட்டுக்கு போக போறோம் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. கீழமை நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விசாரணையே 17 ஆண்டுகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஹைகோர்ட்ல எத்தனை வருஷம், சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை வருஷம்? இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா எப்பதாங்க நீதி கிடைக்கும்? ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும், தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சமானம். நான் சொல்றது சரிதானே? உங்களுக்கு இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமான ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலையே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தான். ஆனா இதுல இருக்கக்கூடிய இத்தனை நுணுக்கமான விஷயங்களையும் தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து இந்த மாதிரியான வீடியோஸை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.